வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கைய பிளான் பண்ண நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க எப்பவுமே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த வகையில 2026 மே 18ஆம் தேதிக்கான 12 ராசிகளோட தினசரி பலன்கள தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா டீகோட் பண்ண போறோம். உங்க ராசிக்கு இன்னைக்கு என்ன காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம மொத்த அலசலும் ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுதான் ஸ்ரீ பைரவர் ஜோதிட மையத்தோட இந்த எக்ஸ்க்ளூசிவான சார்ட். மே 18, 2026 திங்கட்கிழமைக்கான கிரக நிலைகளை வச்சு இந்த கணிப்புகளை கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பலனும் நேரடியா இந்த அட்டவணையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இத வச்சு ஒவ்வொரு ராசியோட நாளும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சூப்பரா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கே நம்ம அலசலோட அஜெண்டா ரொம்ப சிம்பிள். முதல் 3 பகுதியா மேஷம் முதல் கடகம், சிம்மம் முதல் விருச்சிகம், அப்புறம் தனுசுல இருந்து மீனம் வரைக்கும்னு வரிசையா பார்க்க போறோம். கடைசியா இந்த நாளுக்கான சிறப்பு தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள நுழைவோம். ராசி சக்கரத்தோட முதல் 4 ராசிகளான மேஷம் முதல் கடகம் வரைக்குமான நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளுன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத தேவையற்ற செலவுகளால மன சங்கடமும் சின்ன சின்ன கலகங்களும் வர வாய்ப்பிருக்கு. அதாவது நீங்க பிளான் பண்ணாத சில செலவுகள் திடீர்னு வந்து சேரலாம். அதனால ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரது மட்டுமில்லாம சின்ன வாக்குவாதங்கள் கூட வரலாம். சோ இன்னைக்கு பர்ஸ திறக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ரிஷபம். மேஷத்துக்கு அப்படியே உல்டாவா ஒரு நாள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. விருந்து இல்லனா கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறதால உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு கணிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஃபேமிலி இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா செலிப்ரேட் பண்ண போறீங்க. அந்த விருந்தும் வைபும் இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு செம பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போகுது. இந்த முரண்பாடு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். அடுத்தடுத்த ராசிகளுக்கு நட்சத்திரங்கள் எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் உதாரணம். ஒரு பக்கம் மேஷத்துக்கு திடீர் செலவுகளால மன அழுத்தம், இன்னொரு பக்கம் ரிஷபத்துக்கு விருந்து கொண்டாட்டம்னு செம்ம ஜாலி. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இல்ல? இப்ப மிதுன ராசிக்கு வருவோம். இவங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஆடம்பர செலவுகள் தேடி வரும், ஆனா அத கவனமா தவிர்த்தா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதாவது தேவையில்லாம லக்ஸுரியான பொருட்களை வாங்க தூண்டுற மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஆனா அங்கதான் நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அந்த செலவுகளை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நாளா மாறிடும். முதல் செட்டோட கடைசி ராசியான கடகத்தை பார்ப்போம். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கெரியர் மற்றும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட நாளா தான் இருக்க போகுது. தொழில் வியாபாரத்துல நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதிய வியாபார தொடர்புகளும் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. வேலையில் ஒரு சூப்பர் ப்ராக்ரஸ் இருக்கும். புது ஆட்களோட அறிமுகம் உங்க பிசினஸ் அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சோ இந்த முதல் 4 ராசியை ஜஸ்ட் சுருக்கமா பார்த்தோம்னா, மேஷத்துக்கு திடீர் செலவு, ரிஷபத்துக்கு கொண்டாட்டம், மிதுனம் ஆடம்பரத்தை தவிர்க்கணும், கடகத்துக்கு பிசினஸ்ல டெவலப்மெண்ட். கவனிச்சிங்களா? இந்த முதல் செட்ல முக்காவாசி ராசிகளுக்கு பணம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளோட மெயின் தீமா இருக்கு. முதல் 4 ராசியோட கதையை பார்த்துட்டோம். அப்போ ராசி சக்கரத்தோட மையப்பகுதியில் இருக்கிற சிம்மம் முதல் விருச்சிகம் வரைக்குமான அடுத்த 4 ராசிகளுக்கு நட்சத்திரங்கள் என்ன ரகசியங்களை வச்சிருக்கு கெஸ் பண்ண முடியுதா? வாங்க அதையும் பார்த்துருவோம். செக்ஷன் 2 சிம்மம், கன்னி, துலாம், அப்புறம் விருச்சிகம். இந்த 4 ராசிகளுக்கான பலன்களுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ஒரு செம்ம மாசான ஸ்டார்டிங். பெரிய பயன் தரக்கூடிய சந்திப்புகளால ரொம்ப உற்சாகமான நாளா இது அமையும். பணப்பலனும் தேடி வரும்னு சார்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க மீட் பண்ற ஆட்களால உங்களுக்கு பெரிய அளவுல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த மீட்டிங்ஸ் உங்க மனசுக்கு உற்சாகத்தை தர்றது மட்டும் இல்லாம டைரக்டா உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெயின்ஸையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஆனா கன்னி ராசியோட நிலைமை கொஞ்சம் வித்தியாசமானது. தேவையில்லாத நெருக்கடி, முக்கியமா தந்தையார்கிட்ட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சில அன்னெசரியான பிரஷர் உருவாகலாம். குறிப்பா அப்பா அல்லது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்களோட சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு வந்து அது வீண் வாக்குவாதமா மாறலாம். சோ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது அவசியம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் 2 ராசிகளுக்கு எப்படி மாறுபடுதுங்கிறது தான். சிம்ம ராசிக்கு மத்தவங்கள சந்திக்கிறது லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. ஆனா கன்னி ராசிக்கு ரொம்ப நெருக்கமான அப்பாவுடனான பேச்சே ஒரு வாக்குவாதத்தில் போய் முடியுது. மனித உறவுகளோட சிக்கலான தன்மை இது ரொம்ப அழகா காட்டுதில்ல. அடுத்து துலாம் ராசி.
இது முற்றிலும் அவங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்களால முன்னேற்ற வாய்ப்புகள் தாமதமாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. வெளியே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உங்களுக்குள்ளேயே ஓடுற அந்த நெகட்டிவான சிந்தனைகள் தான் இன்னைக்கு உங்க வளர்ச்சிக்கான சான்ஸ பிளாக் பண்ணும். ஆக மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கிறதா இன்னைக்கு உங்களுக்கான பெரிய டாஸ்க். விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்ட முயற்சிக்கு பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. உங்க துணைவரோட யோசனை இன்னைக்கு அற்புதமான பலனை தரும், அதனால மன மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க சொல்ற ஐடியா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுத்து பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த 2வது செட்டை ஒரு குவிக் ரீகேப் பண்ணுவோம். சிம்மத்துக்கு லாபம் தரும் சந்திப்புகள், கன்னிக்கு அப்பா வழியில வாக்குவாதங்கள், துலாமருக்கு அவங்க எண்ணங்களாலேயே ஒரு தாமதம், விருச்சிகத்துக்கு பார்ட்னர் அட்வைஸால சக்சஸ். செட்ல ஃபுல்லா ஃபினான்ஸ் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த செட்ல பாத்தீங்கன்னா உறவுகள், உரையாடல்கள், அப்புறம் உளவியல் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த நாளோட கோர் தீமா அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்த பகுதிக்கு மூவ் பண்ணுவோம். ராசி சக்கரத்தோட கடைசி 4 ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதோட பலன்களை இப்ப பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இது நிஜமாவே ஒரு நிம்மதியான நாளா தான் விடிய போகுது. பழைய கடன்கள்ல ஒரு சிறு அளவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால உற்சாகமான மனநிலை கிடைக்கும்னு சார்ட் சொல்லுது. ரொம்ப நாளா உங்களை அழுத்திட்டு இருந்த ஏதோ ஒரு கடன்ல ஒரு சின்ன பகுதியாவது இன்னைக்கு அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். அந்த ரிலீஃப் உங்க மைண்டுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். மகர ராசிக்கான பலனை பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு செம முரண்பாடு இது. பொதுவா மத்தவங்களுக்கு உதவுறது நல்லது தானே, ஆனா இன்னைக்கு மகர ராசிக்கு அவங்களோட சேவ மனப்பான்மையாலேயே சங்கடங்கள் வரும். அதனால இன்னைக்கு மௌனமா இருக்கிறதே சிறப்புன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. உங்க ஹெல்பிங் நேச்சரே இன்னைக்கு உங்களுக்கு எதிரா திரும்பலாம். சோ யார் பிரச்சனையிலையும் தலையிடாம அமைதியா இருக்கிறதே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சேஃப். கும்ப ராசிக்கு இன்னைக்கு வீட்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேமிலி பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். தாயாருக்கும் கணவன் அல்லது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வீண் விவகாரமாகலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அம்மாவுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் இடையில சின்னதா ஒரு கிளாஷ் வரலாம். இதை நீங்க தான் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். 12வது மற்றும் கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு ஒரு மாசான நோட்ல கம்ப்ளீட் ஆகுது. அதிக மன தைரியத்தோட புதிய தளத்துல களமிறங்கும் நாள், ரொம்ப லாபகரமான நாள்னு சார்ட் ரொம்பவே உற்சாகமா சொல்லுது. உங்க முழு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒட்டுமொத்தமா திரட்டி ஒரு புது ஃபீல்டுல நீங்க போல்டா இறங்குற நாள் இது. அந்த தைரியம் கண்டிப்பா வீண் போகாது. இது உங்களுக்கு ஒரு செம ப்ராஃபிட்டபிளான நாளாதான் அமையும். ஓகே, 12 ராசிகளோட பலன்களையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நம்ம சோர்ஸ் மெட்டீரியலோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். இன்னைக்கு நாளுக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நாள் நமக்கு எந்த மாதிரியான சவால்களை கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண சில டெய்லி கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. மே 18 தேதிக்கான இன்றைய வழிபடு தெய்வம் ஸ்ரீ பிரம்மா, இன்றைய காரணநாதன் ஸ்ரீ கருப்பசுவாமி. அப்புறம் இன்னைக்கு உகந்த தானமா பால் சாதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எளிய வழிபாடுகளும் பால் சாத தானமும் இன்னைக்கு உங்க ராசிக்கான பலன்கள்ல எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மேஜிக்க பண்ண போதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நாள் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம மீண்டும் சந்திக்கலாம்.